ஓகே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஓகே, வற்புறுத்தி உட்கார வச்சிட்டாங்களா செகண்ட் சர்வீஸ்க்கு? ஓகே, ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஓகே, ஆண்டோட செய்திக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 10 verse from 1 to 4. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 4 வரை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 4 வரை. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ். ஓகே, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிங்க. ஆமென். இந்த 10th சாப்டர்னுடைய ஃபர்ஸ்ட் வேர்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இங்கிலீஷ்ல மோரோவர்னா என்ன? தமிழ்ல வந்து இப்படி இருக்க அப்படின்னா மோரோவர்னா என்ன? இல்ல, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒன்று சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதோட முக்கியமா அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நம்ம அந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 24 இருந்து கடைசி வரலாம். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ரேஸ் ஓடுறோமா. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 9 verse from 24 to last verse, 24 to 27. அந்த 4 வசனத்துல இப்போ கவனிங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 minutes கூட ஆகாது, நீங்க வீட்டுக்கு போய் அதை வாசிச்சு பாருங்க. அதுல வந்து நம்ம எல்லாரும் ஒரு ரேஸ்ல போறோமா. நம்ம எல்லாம் வந்து ரேஸ் ஓடுறப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எது மேல இருக்கும்? ட்ராக் மேல இருக்குமா? ரேஸ் ஓடுறோம்னா எது மேல இருக்கும்? ஓகே, இதுல எத்தனை பேர் ஸ்கூல்ல எல்லாம் ரேஸ் ஓடி இருக்கிறீங்க? பெரிய ஸ்போர்ட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி இல்லைனா கூட சும்மா கிளாஸ் ரேஸ்ல அட்லீஸ்ட் ஓடிக்கிறீங்களா? ஏரியால சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறப்ப அட்லீஸ்ட் ரேஸ் ஓடிக்கிறீங்களா? யார் இதுவரை ரேஸே ஓடினது இல்லை? யாராவது இருக்கிறீங்களா? நான் இதுவரை ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடினதே இல்லை அப்படின்னு. ஓகே, ஸோ ரேஸ் நல்லா இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஒரு ரேஸ்ல ஓடுனுக்குறோம். நம்ம ஓடுற அந்த ரேஸ்ல நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா எது மேல இருக்கணுமா? வின் பண்றது மேல இருக்கணுமா. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம் சொல்றவங்க எல்லாம் யாரு? ஜெயிக்காதவங்க. ஜெயிக்காதவங்க என்னன்னு சொல்லுவாங்க? பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம், நீ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாவே நீ வின் ஆயிட்ட அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி இல்லை. நம்ம ரேஸ்ல ஓடுறோம்னு உடனே நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணுன்றது தான் நம்மளுக்கு இருக்குது. பாத்தீங்களா? அந்த ரேஸை அவர் வந்து சால்வேஷன் கிட்ட கம்பேர் பண்றாரு. சால்வேஷன் கிட்ட கம்பேர் பண்ணி என்னன்னு சொல்றாரு? இந்த சால்வேஷன்ன்றது ஒரு ரேஸ் தான். ஆண்டவர் கிட்ட ரட்சிப்பு அடைஞ்சு கடைசியா வந்து எங்க போக போறோம்? நம்ம ஹெவனுக்கு போக போறோம். ஹெவன் தான் நம்மளுக்கான ஷீல்டு. வின் பண்ணா இந்த ரேஸ்ல வின் பண்றவங்களுக்கு ஒரு கப்பு தராங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வந்து இப்ப சர்ச்சுக்கு வந்துக்கிறது ஒரு ரேஸ்ல ஓடுனுக்கிறோம். நம்ம இங்க நீங்க உக்காந்து இல்லை, இப்ப ரேஸ்ல ஓடுனுக்கிறீங்க. இதுல வின் பண்ண என்ன கிடைக்க போகுது? ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்றாங்கப்பா, 100 மீட்டர்ஸ். இந்த உசேன் போல்ட் எல்லாம் பார்த்தோம்னா 100 மீட்டர்ஸ் ரேஸை வந்து 9 minutes 58 seconds, சாரி 9 seconds 58 millisecondsல ஓடினாராம், வேர்ல்டு ரெக்கார்டு. அவருக்கு ஒரு கிரவுன் போட்டாங்க, கரெக்டா? அந்த மாதிரி இந்த ரேஸ்ல, பரலோகத்துக்கு போய் நிற்கிற இந்த ரேஸ்ல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கிரவுன் தராராம். அந்த கிரவுன் மேல ஃபோக்கஸ் வச்சு நம்ம எல்லாருமே ஓடணும்னு இதுக்கு முன்னாடி சொல்றாரு. இதை சொல்லிட்டு மோரோவர் அந்த கிரவுன் மேல நம்ம எல்லாம் ஃபோக்கஸா இருக்கணும்ன்றத சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேர்ஸ்ல மோரோவர் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் பாருங்க. Brethren, I would not that all of you should be ignorant how that all our fathers were under the cloud and all passed through the sea. இப்போ ரேஸ் ஓடுறத பத்தி, பரலோகத்துக்கு போறத பத்தி சொல்லிட்டு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இக்னோரண்ட்னா என்ன? அறிவில்லாத இருக்கிறது. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டமான லாங்குவேஜ். இக்னோரண்ட்னா இக்னோர் பண்றதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இக்னோரண்ட் மீன்ஸ் வி டோன்ட் நோ சம்திங், ஏதோ தெரியாம இருக்கிறோம்னு அர்த்தம். இக்னோரண்டா இருக்க வேணாம் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க யாரும் என்னவா இருக்காதீங்க, இக்னோரண்டா இருக்காங்க. தமிழ்ல ஒருத்தர் வாசிங்க முத வசனத்தை.
ஓகே. இப்ப கவனிங்க. இதுல என்னன்னு சொல்லிருக்குன்னா, ஐ டு நாட் வாண்ட் யூ டு பி அன்அவேர் தட் ஆல் ஆர் ஃபாதர்ஸ் வேர் அண்டர் த கிளவுட் ஆல் பாஸ் த்ரூ த சி. போன வாரம் நம்மளுடைய யூத் மீட்டிங் மெசேஜ்ல ஆண்டவர் மோசேவோடவும் ஆரோன் மீரியாமோட பேசுறப்போ ஒரு மேகத்தை போல ஒரு பில்லர் ஆஃப் கிளவுட் மாதிரி வந்தாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது அவங்க கிட்ட பேசுறப்போ ஆசரிப்பின் கூடாத்து மேல வந்த கிளவுட். ஆனா இங்க அவர் சொல்லியிருக்கிற கிளவுட் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க முழுக்க நந்து போறதுக்கு இப்ப நம்ம வெயில் வெளியே போனோம்னாவே இது ஒரு 30 டிகிரிஸ் இருக்கும், அவ்வளவுதான். 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதுல நம்ம ஒரு 20 நிமிஷம் வெயில்ல நடந்தாவே நம்மளுக்கெல்லாம் வந்து டயர்ட் ஆயிடும், சோர்ந்து போயிடுவோம். கரெக்டுங்களா? யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல்ல இவங்க நடந்த அந்த வனாந்தரமான பகுதியில ஆல்மோஸ்ட் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும் டே டைம்ல. 40 டிகிரி செல்சியஸ்ன்றது ஒரு தவா வச்சுட்டு சூரிய வெளிச்சத்துல தவா வச்சுட்டு முட்டை உடச்சி ஊத்திட்டோம்னா ஒரு half அன் ஹவருக்குள்ள பார்த்தா ஆஃப் பாயில் ஆயிட்டு இருக்கும். அது 1 ஹவருக்குள்ள ஃபுல் பாயில் ஆயிட்டு இருக்கும். அது அவ்வளோ சூடு. அது அதுல இவங்க நடந்து போறாங்க. யோசிச்சு பாருங்க. 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, இவங்களது ஆடு மாடுங்களெல்லாம் கூட ஓட்டுன்னு போயின்னுக்கிறாங்க. 30 லட்சம் பேர் வெயில்ல இவங்களால எவ்வளவு ஷெல்டர் கட்டிட்டு இருந்திருக்க முடியும்? போற இடத்துல எல்லாம் இவங்க வந்து டென்ட் போட்டுன்னு போனோம்னா எவ்வளவு வெயிட் சுமந்துன்னு போயின்னு இருக்கணும் இவங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா தெரியுமா? இவங்க மேல ஒரு ஒரு மேகத்தை, ஒரு கிளவுட பெர்மனண்டா வச்சுக்கிறார் 40 இயர்ஸ்க்கு. அந்த கிளவுட் டே டைம்ல ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சான். பகல்ல வந்து சில்லுன்னு இருக்குமா. இஸ்ரேல்ல பார்த்தோம்னா அப்படியே நைட்ல வந்து ஆப்போசிட். பகல்ல எவ்வளவு சூடா இருக்குதோ ராத்திரியில பார்த்தா 10 டிகிரிஸ் 8 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடும். ஃப்ரீஸ் ஆயிடும் தண்ணி எல்லாம். நீங்க கேட்கலாம் 0 டிகிரியில் தானே ஃப்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை, தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். குடிக்கிறதுக்கு பரவாயில்ல, நம்ம பாயில் பண்ணி குடிச்சிக்கலாம். மற்ற காரியங்களுக்கெல்லாம் இப்போ குளிக்கணும் அப்படின்றப்ப வெறுக்குக்கு எங்கே போயிருக்கோங்க, இல்லை மற்ற வாஷிங் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோங்க அவ்வளோ சில்லுங்கிற தண்ணியில். ஆண்டவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? இவங்களுக்கு பகல்ல ஏசி மாதிரி இருந்த அந்த மேகம் ராத்திரியில ஈட்டர் மாதிரி இருந்துச்சான். பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வசனம் சொல்லுது. பகல்ல இந்த கிளவுட் எப்படி இருந்துச்சு? இவங்களுக்கு ஏசி போட்ட மாதிரி. ராத்திரியில அதே ஏசி வந்து டுவெல் ஏசி, ராத்திரியில பார்த்தா ஹீட் அனுப்புமா. அந்த குளிர் இவங்களை தாக்காதபடி இந்த மாதிரி ஆண்டவர் வந்து 40 இயர்ஸ்க்கு இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருந்தார். இப்போ இது பரவாயில்ல, வெறும் ஷெல்டர் மாத்திரம். நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் சோஷியல் ஸ்டடீஸ்ல சொல்லி தருவாங்களே, என்ன நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ்? ஷெல்டர், ஃபுட், வாட்டரா? ஃபுட்லயே வாட்டர் வந்து தக்ஷா. ஃபுட்டுனா அதுல வாட்டர் இருக்குது, சரியா? க்ளோத்ஸ், கரெக்டா? வஸ்திரம், ஆகாரம், ஷேடுக்கு ஷெல்டர். இது 3 தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பேசிக் தேவையாம். இப்ப அது கூட சேர்ந்து மொபைலும் சேர்ந்துக்குச்சு. ஆனா பேசிக்கா ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு இது 3 தேவை. சாப்பாடு, சாப்பாட்டுல தண்ணி வந்தது, எல்லாம் சாப்பாடுன்ற போது சாப்பிட்ற எல்லா விஷயமும் அதுல வந்தது. வஸ்திரம், ட்ரெஸ், 3வது பாதுகாப்புக்கு ஒரு வீடு. இது 3. ஆண்டவர் அது 3த்தையும் குத்துக்கிறாரு அவங்களுக்கு. நீங்க கேட்கலாம், ஆண்டவர் ட்ரெஸ் தைச்சு போட்டாரா? இல்ல, அவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு. அது வந்து நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப இந்த ட்ரெஸ்ஸோட நான் ஈஜிப்ட்ல இருந்து கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், 40 இயர்ஸ்க்கு நான் எவ்வளவு குண்டானாலும் இந்த ட்ரெஸ் என் கூட சேர்ந்து வளர்ந்துச்சான். ஸ்ட்ரெச்சபிள் இல்லையா, ஆனா வளர்ந்துச்சான். சின்ன பசங்களா இருக்கும்போது அவங்க போட்டு இந்த ட்ரெஸ் வளர வளர அவங்க கூடவே சேர்ந்து ட்ரெஸ்ஸும் வளர்ந்துச்சான். 40 வருஷம் நார்மலா நம்ம ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு ஒரு 2 மாசம் போட்டாவே தேஞ்சிடுது இல்ல, 40 வருஷம் ஸ்லிப்பர் தேயவே இல்லையா. 40 இயர்ஸா ஸ்லிப்பர் தேயில. என்ன மாதிரி குவாலிட்டி ஸ்லிப்பரா இருக்கும் ஜெஸ்ஸி? அது எந்த பிராண்டாவது 40 வருஷத்துக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் வச்சிருந்த அந்த பிராண்ட் இருந்துச்சு 40 வருஷத்துக்கு. அவங்களுக்கு 40 வருஷம் ஸ்லிப்பர் தேயில, 40 வருஷம் ட்ரெஸ் கீழே. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஷெல்டராகவும் இருந்தாரு, ட்ரெஸ்ஸாகவும் இருந்தார். தண்ணின்ற ஒரு பாயிண்ட் அக்ஷயா சொன்னதுனால அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டை பார்த்துட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்க போறோம். சாப்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய வீட்டு வாசலுக்கு வந்துச்சான். எங்கேயோ போயிட்டு சம்பாரிச்சுன்னு வந்து சமைச்சு சாப்பிடணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க கூடாரம் இருந்துச்சுன்னா அவங்க கூடாரத்துக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் மன்னாவை பொழிய வச்சார். கறி வேணும்னு கேட்டா காடையை பொழிய வச்சார். 40 இயர்ஸ்க்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை. யோசிச்சு பாருங்க. நம்ம கேஜிஎஃப் முழுக்க பெம்மல்ல இருந்து இது வரலாம், மாரிக்குப்பம் வரைக்கும். இங்க இந்த உலகமதியில இருந்து பேத்தமங்கலாக்கு கொஞ்சம் இது வரலாம். அதுதான் வந்து கேஜிஎஃப் வட்டம். பேத்தமங்கலால இருக்கிறவங்க கூட கேஜிஎஃப் தான் ஓட்டுக்கு வராங்க.
யோசிச்சு பார்த்தோம்னா கேஜிஎஃப்ல இருக்கிற மொத்த ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை 1,60,000 பீப்புள். 1,60,60,000 பேர். கேஜிஎஃப் எவ்வளவு பேர் ஊரு? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தீபா அதுல? 1,60,000. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க 30 லட்சம் பேர். அப்ப எவ்வளவு பேர் ஊர் இருந்துக்கும்? 30 lakh பீப்புள். எங்க லைன்ல வந்து இப்பெல்லாம் எல்லாரும் வீட்டு எதிரிலையும் ஒரு குழா வந்துச்சு. ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு தெருவுக்கு ஒரு குழா இருக்கும். அங்க போனோம்னா இன்னும் எங்க லைன்ல பார்த்தோம்னா நிறைய பேர் கிறிஸ்டின்ஸ் தான். ஆனா யாருக்கும் தெரியாத கெட்ட வார்த்தைலாம் அங்க நம்ம கத்துக்க முடியும். ஒவ்வொரு தெருவில் அந்த குழா கிட்ட 10 குடம் ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு 11வது குடம் ஒருத்தர் புஷ்டாங்கன்னா மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள கெட்டவாத்தில திட்டுறப்போ அதுக்கு ப்ராசஸ் பண்ணி அவங்க ஒரு ரிட்டர்ன் பாம் ஒன்று கெட்டவாத்தில போடுவாங்க பாருங்க, அது சூப்பரா இருக்கும். எங்களுக்கெல்லாம் டைம் பாஸ் ஆதாங்க உட்காந்து நாங்கள் கவனிச்சுங்க ஜாலியா. நீங்கெல்லாம் வண்டர் கிட்ஸ், உங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே குழா தண்ணி கனெக்ஷன் வந்தது. எங்களுக்கு எங்க ஜென்ரேஷன் அங்க நீங்க தூக்கி நல்லா வரணும், 2 குடம்லாம் தூக்கின்னு வரணும் நாங்க. ஏசப்பா இவங்களுக்கு 40 வருஷத்துக்கு தண்ணி எப்படி கொடுத்தாராம் தெரியுமா? டைம் இவங்க வெளியே வராங்க. இதெல்லாம் வந்து எக்ஸடஸ்ல இருக்குது, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாசிங்க. எக்ஸடஸ்ல இருக்குது. இவங்க ஈஜிப்ட்ல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரியில இருக்கிற தண்ணி கசப்பா இருக்குது. இன்னும் சொல்லணும்னா அந்த தண்ணி பாய்சன் தண்ணி. அதை குடிச்சாங்கன்னா செத்துருவாங்க. இவங்க கூட இருக்கிற அனிமல்ஸுக்கெல்லாம் தண்ணி காலி ஆயிடுச்சு. மனுஷங்களுக்கு தண்ணி காலி ஆயிடுச்சு. எவ்வளவு தண்ணி தூக்கின்னு போக முடியும் இவங்களால? தூக்கின்னு இவங்களால சுமந்து நந்தனுக்கு முடியுமா? முடியாது. அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க தண்ணி கசப்பா இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசே கிட்ட சொன்னாரு, பார்ப்பா இங்க ஒரு மரம் இருக்குதுல்ல, இந்த மரத்தை என்ன பண்ணு, அந்த தண்ணிக்குள்ள போடு, அந்த தண்ணி பியூரிஃபை ஆயிடும், நீ அதுக்கப்புறமா குடின்னு சொன்னார். மோசேவும் அதே போலவே ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு. அந்த தண்ணி பியூரிஃபை ஆயிடுச்சு. ஜனங்கள்லாம் வந்து குடிச்சாங்க. அந்த தண்ணி ஸ்வீட்டா இருந்துச்சான், டேஸ்டா இருந்துச்சான், மதுரம் மாதிரி இருந்துச்சான். மாறாவின் தண்ணி எப்படி ஆச்சு? மதுரம்னா ஸ்வீட்டா இருந்துச்சான், ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சான் தண்ணி. குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்ட உடனே ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, பாருப்பா நானே உங்களுக்கு கடவுள், என்ன தவிர உங்களுக்கு வேற யாரும் கடவுள் இருக்கக்கூடாது. நீங்க எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற வரைக்கும் எகிப்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 வாதையை நான் அனுப்பணும் பாருங்க. அந்த 10 வாதையில ஒண்ணு கூட உங்க மேல வர விடாம நான் பாத்துக்குவேன். ஏன்னா நான் தான் யெகோவா ரொஃபேகான்னு சொன்னாராம். ரொஃபேகானா என்ன? அது ஒரு பாட்டு வந்து கேள்விப்பட்டுக்கிற ஒரு வார்த்தை, ஆனா மீனிங் தெரியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். ரொஃபேகா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஜான் ஜபராஜ் பாட்டுல கூட வருதே, யாவே ரொஃபேகான்னு. அந்த ரொஃபேகான்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரொஃபேகானா என்ன? ரொஃபேகானா என்னப்பா? யார் சொல்றீங்க பார்க்கலாம்? ஓகே, பிரைஸ் 100 rupees. நீங்க கிளாஸ்ல கத்துக்கிறது வேணாமுத்து. ஓகே, அதர்ஸ். சரி, ஆண்டவர் மனுஷங்களுக்கு சுகம் கொடுத்தா அவர் பேர் ராஃபா, யெகோவா ராஃபா. அந்த இடத்தை பியூரிஃபை பண்ணாரு பாருங்க, அப்போ அவர் பேர் யெகோவா ரொஃபேகா. அதுனா இடம் பியூரிஃபை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்டிலிட்டி இல்லாத நிலம் கூட யெகோவா ரொஃபேகா வந்தாருன்னா ஃபர்டைல் ஆயிடும். புல்லு பூண்டு கூட முளைக்காத நிலம் கூட ஆண்டவர் வந்துட்டாருன்னா அந்த இடத்துல எல்லாமே விளையும். இன்னைக்கு வரலாம் ஆண்டவர் அதை வந்து இஸ்ரேல்ல ப்ரூவ் பண்ணுகிறார். ஓகே, அதெல்லாத்தையும் விட்டுலாம், என் செய்தி அதை பத்தி இல்லை. இது யெகோவா ரொஃபேகான்ற வார்த்தையை அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்க கொஞ்சம் தூரம் நந்து வந்துடுறாங்க, அந்த தண்ணி விட்டு தூரம் வந்துடுறாங்க. மறுபடியும் 30 லட்சம் பேருக்கு தண்ணி இல்லை. என்ன பண்ணுவாங்க? 30 லட்சம் பேருக்கு எவ்வளவு பேருக்கு குழா தேவைப்பட்டிருக்கும்? சும்மா ஒரு இமேஜினேஷன் மாத்திரம் பண்ணி பாருங்க. 30 லட்சம் பேருக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்பட்டிருக்கும்? ஜாஸ்தி வேணாப்பா, கொரமண்டல்ல இருந்து மாரிக்குப்பம் வரைக்கும் இருக்கிற இடத்துல இவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடுவுல எத்தனை குழா போட்டுருந்தா இவங்க எல்லாருக்கும் தண்ணி கரெக்டா டைமுக்கு கிடைச்சிருக்கும்? குடிக்கிறதுக்கு மாத்திரம் வச்சுக்கோங்களேன், எவ்வளவு குழா போட்டிருக்கணும்? எங்களுக்கு மேட்ச் எல்லாம் வராதுன்றீங்களா? அதுக்குள்ள யாரும் ஆமேன்னு சொன்னது? எவ்வளவு குழா தேவைப்பட்டிருக்கலாம்? ஆண்டவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? இந்த டைம் வந்து ஒரு பெரிய ராக் காமிச்சார். அந்த ராக் இல்ல, பாறை ராக் காமிச்சார் ஆண்டவர். ராக் பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறை கிட்ட மோசே கிட்ட சொன்னார், பார்ப்பா உங்ககிட்ட ஒரு ஒரு குச்சி இருக்குதுல்ல, கோல் இருக்குதுல்ல, இந்த கோலை வச்சு என்ன பண்ண, அது அடி, அதுல இருந்து தண்ணி வரும்ன்ட்டு. மோசேவும் அடிக்கிறாரு, தண்ணி வந்துச்சு. ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலுக்கும் அந்த அந்த ஒரு பெரிய ராக்ல இருந்து ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலுக்கும் இந்த தண்ணி போச்சு. இவங்க தண்ணி பிடிச்சி குச்சிட்டாங்க. திருப்பி இவங்க பயணமா போனோம்ல, அங்க தண்ணிக்கு என்ன பண்ணிருக்குவாங்க? என்ன ரோஷினி பண்ணிருக்குவாங்க? ஒரு இடத்துல ஏரியில தண்ணி குத்துட்டாரு,
இன்னொரு இடத்துல பாறையில இருந்து தண்ணி வர வச்சிட்டாரு. இன்னொரு இடத்துல என்ன பண்ணிருக்குவாரு, அந்த பாறை ஒரு டைம் மாத்திரம் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கல. ஆண்டவர் அந்த பாறையை காமிச்சதுக்கு அப்புறமா அந்த பாறை இவங்களை ஃபாலோ பண்ணே வந்துச்சான் 40 இயர்ஸ்க்கு. இவங்க நடந்து போறாங்க, ஒரு பெரிய உருண்டையான பாறை கூடவே சேர்ந்து உருண்டுன்னு வந்துனுக்குதான். நானா தானே என்ன பண்ணிக்குவேன், பாறை பக்கத்திலே வீடு போட்டுக்குவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தண்ணி வந்துட்டுக்கும் பாருங்க. தூரமா இருந்தேன்னா தண்ணி வந்து லேட்டா வந்து என்கிட்ட சேரும். பாறை பக்கத்துல இருந்திருந்தா எவ்வளவு வேணாலும் புச்சுக்கலாம். கரெக்டா இல்லையா? பாறை பக்கத்திலே வீடு போட்டுக்குவேன். இப்ப அந்த மாதிரியான ஒரு பாறையை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, இவங்களுக்கு கூடவே வர வச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் செகண்ட் வர்ஸ் பாருங்களேன். அதுல மோசே வந்து இவங்களை வழி நடத்தின்னு வரப்போ ஆண்டவர் அந்த கிளவுட் அனுப்புனார் பாருங்க. அந்த கிளவுட் வந்து இவங்களுக்கு பேப்டிசம் கொடுக்குற ஒரு கிளவுடா. அந்த கிளவுட்ல இவங்க எல்லாம் வந்து ஆவியினால பேப்டிசம் எடுத்துக்கலாங்களாம். ஸ்பிரிட்ல வந்து இவங்க என்ன ஆயிட்டாங்களாம், பேப்டிசம் எடுத்துக்கினாங்க. பேப்டிசம் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் ஆண்டவரோட பிள்ளைகள் ஆயிட்டாங்க. தேர்ட் வர்ஸ் பாருங்க. தேர்ட் வர்ஸ்ல எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஆண்டவருடைய அந்த ஒரே ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை சாப்பிட்டாங்க. யார் சாப்பிடுற சாப்பாடு? வசனம் சொல்லுது, இந்த மன்னா வந்து தேவதூதர்களுடைய சாப்பாடாம். தேவதூதர்கள் சாப்பிடுற அந்த சாப்பாடை ஆண்டவர் வந்து அவங்க எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்தாரு. மோசே தொடங்கி புதுசா பிறந்த குழந்தை வரைக்கும் எல்லாரும் இதே சாப்பாடை சாப்பிட்டாங்க. இப்ப ஆண்டவரோட பிள்ளைகள் ஆயிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டாரு. ஆனா 4th verse ரொம்ப பியூட்டிஃபுல்லான verse. அடுத்த வசனம் பாருங்க. ம் அந்த கண்மலை யாரா? ஒரு இடத்துல அந்த ராக்கை காமிச்சு ஆண்டவர் அடிச்சு தண்ணி எடுத்துன்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கு அப்புறமா அந்த ராக் ஃபாலோ பண்ணு வந்தது சாதாரண ராக் இல்ல, எங்க யோசப்பா த ராக்கு. எங்க ஏசப்பா தான் வந்து அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. ஏன் எங்க ஏசப்பான்றேன்? ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப டல்லா பாத்துன்னு ஏசப்பா என்ன உங்களுக்கு இல்லாத மாதிரி பாத்துன்னு நம்ம ஏசப்பா கொஞ்சம் உற்சாகத்தோட யோசிங்க. ஏசப்பா என்ன மாறி வந்தாரா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல நிறைய ஆண்டவர் வந்து அவரு ஜனங்க கிட்ட பேசுறப்ப வேற வேற ரூபங்கள் எல்லாம் எடுத்தாரு. மெல்கி சேதேக்கு அப்படின்ற ஒரு ரூபத்தை எடுத்தாரு. பர்னிங் புஷ்ல பேசினாரு. இந்த மாதிரி நிறைய பண்ணாரு. ஆனா நான் மெஸ்மரைஸ் ஆனது எதுனா, ஒரு பாறையா மாறி உருண்டுனே போய் நின்றுக்கிறாரு அவங்க கூட. கிரைஸ்ட் himself was that rock. கிறிஸ்துவே அந்த பாறையா இருந்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இதுல என்னைக்குன்னா ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, கிறிஸ்து அவங்களுக்கு மாத்திரம் பாறையா இல்ல, நான் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏத்த பாறையாவும் இருக்கிறார். இஸ் மை ராக் டு. நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒளிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கும் ஒரு பாறையா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க உண்மையாவே? ஆண்டவர்ன்ற அந்த பாறை கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னா அந்த பாறையை யாராலும் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அந்த பாறை கிட்ட நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும், டைமுக்கு சாப்பாடு, தண்ணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இதை தவிர வேற என்ன வேணும், என்ன தேவைப்படுற போது நம்மளுக்கு? அப்ப எல்லாமே இந்த ராக் கிட்ட இருக்குதுன்னு போது ராக் கிட்ட வர்றதுதான் நம்ம யோசிக்கணும். கரெக்டா இல்லையா? ஒருவேளை ராக் கிட்ட இது வரல நீங்க வரலன்னா இதுக்கப்புறம் வாங்க. WWE ராக்கு, அந்த ராக் இல்ல, ஏசப்பா ராக்கு. எத்தனை பேர் ராக் கிட்ட வர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? அந்த பாறையாக இயேசு கிட்ட எத்தனை பேர் வர்றதுக்கு இருக்கிற? அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த ராக் ஏசப்பாவே, கிறிஸ்துவே தான் அந்த கண்மலையா இருக்கிறார், கிறிஸ்துவே தான் அந்த பாறையா இருக்கிறார். அந்த பாறை கிட்ட நம்ம வந்துட்டோம்னா நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் திருப்பி போறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணருமாக எங்கள் நல்ல தெய்வமே, இந்த கால வேலும் சமூகத்தில் வந்து இருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கண்மலையா இருக்கிறீங்க. எங்களுக்கு நீங்க ஆண்டவரே ப்ரொவைட் பண்ணுங்க. எங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து எங்களுக்கு ஏற்கனவே ப்ரொவைட் பண்றீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ஆசீர்வாதம் நிரப்புங்க. எங்க கூடவே இஸ்ரவேலர்கள் கூட 40 வருஷமா நீங்க பாறையா இருந்து அவங்க கூடவே டிராவல் பண்ணது போலவே எங்களோடும் கூட ஆண்டவரே எங்க வாழ்நாள் முழுசும் நீங்க டிராவல் பண்ண போறீங்க. அதே கண்மலையா நீங்க டிராவல் பண்ண போறீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெற ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தாங்க, ஆசீர்வாதம் நிரப்புங்க. வர தடப்பட்டவங்களை அடுத்த வாரம் மிஸ் ஆகாம வந்து கலந்து கொள்ள நீங்க கிருபையை தாங்க. கேட்க மறந்து கூட்டி தாங்க. உங்க பார்த்து நாங்க முத்தம் எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.